இன்றைய தினம் மீண்டும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்திலே முன்னிலையாகியிருந்தார். இதன்போது ரணில் விக்ரமசிங்கவை எதிர்வரும் 1 மாதங்களுக்குள்ளே அவருடைய வழக்கு விசாரணைகள் அத்தனையும் நிறைவு செய்யப்பட்டு எதிர்வரும் 3ஆம் மாதம் அளவிலே அவருக்கான தண்டனை அல்லது வழக்கின் தீர்ப்பு அறிவிக்கப்படும் என்ற அடிப்படையிலே இப்போது சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே எதிர்வருகின்ற 3ஆம் மாதம் ரணில் விக்ரமசிங்கனுடைய வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு அந்த நேரத்திலேயே 3ஆம் மாத காலப்பகுதியிலேயே அந்த வழக்கினுடைய தீர்ப்பும் அறிவிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே சட்டமா அதிபர் திணைக்களம் சார்ந்தும் இப்போது அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறதாம். மேலும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு உதவினார் என்ற அடிப்படையிலே அப்போதைய ரணில் விக்ரமசிங்கவினுடைய ஜனாதிபதியின் செயலாளராக இருந்த சமன் ஏக்கநாயக்க கைது செய்யப்பட்டு சிறையடைக்கப்பட்டிருக்கின்றார். மேலும் கோட்டாபய ராஜபக்ச மற்றும் கோட்டாபய ராஜபக்சவோடு சேர்ந்து பல மோசடிகளில் ஈடுபட்டார் என்ற அடிப்படையிலே இப்போது பலருக்கு அழைப்பாணை விடுக்கப்பட்டிருக்கின்றது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் எல்லோருமே உடனடியாக விசாரணைக்கு வாருங்கள் என்ற ஒரு செய்தியும் அனுப்பப்பட்டிருக்கின்றது. இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம். அன்புறவுகள் எல்லோருக்குமே வணக்கம். இன்றைய தினம் ரணில் விக்ரமசிங்கே மீண்டும் ஒரு முறை நீதிமன்றத்தை நாடி இருக்கின்றார் அல்லது நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கின்றார். குறிப்பாக ரணில் விக்ரமசிங்கே கடந்த வருடம் 8ஆம் மாதம் 22ஆம் திகதி கைது செய்யப்பட்டிருந்தார். ஏன் எதற்காக என்று எல்லோருக்கும் தெரியும். காரணம், இவருடைய மனைவி மைத்ரி விக்ரமசிங்கனுடைய பட்டமளிப்பு இங்கிலாந்திலே நடைபெற்றது. அந்த பட்டமளிப்புக்காக ரணில் விக்ரமசிங்கே தன்னுடைய சொந்த பயணம் அல்லது சொந்த பயணத்தை மேற்கொண்டிருந்தார். ஆனால் அரச பணத்திலே அந்த அரச பணத்தை அதாவது நிதி மோசடி செய்திருக்கின்றார் என்ற அடிப்படையிலான வழக்கு இவர் மீது சுமத்தப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட 16.5 மில்லியன்கள் வரையிலே மோசடி செய்யப்பட்டிருக்கிறது. அரச பணத்தை வீணடித்திருக்கின்றார் என்ற அடிப்படையில் சொல்லப்பட்டு இவர் மீது வழக்கு தொடரப்பட்டு விசாரணைக்கு சென்ற போது கைது செய்யப்பட்டு விளக்கமறியலிலே வைக்கப்பட்டிருந்தார். பின்னர் அவர் உடல் உபாதைகள் காரணமாக மார்பிலே அடைப்பு அப்படி இப்படி என்று பலதரப்பட்ட சர்க்கரை நோய் சர்க்கரை குறைபாடு என்றெல்லாம் சொல்லப்பட்டு உடனடியாக அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் பிணையிலே விடுவிக்கப்பட்டிருந்தார். மீண்டும் அவருடைய வழக்கு இன்றைய தினம் 28ஆம் திகதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது சட்டமாதிபர் திணைக்களம் சார்ந்து முன்னிலையாகி இருந்த மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் அவர்கள் இந்த வழக்கினை கையாண்டிருந்தார். குறிப்பாக அவர் குறிப்பிட்ட விடயமானது 1 மாதங்களுக்குள்ளே இந்த வழக்கு சார்ந்த விசாரணைகள் அத்தனையும் நிறைவு பெறும் அல்லது நிறைவுறுத்தப்படும். அத்தோடு எதிர்வருகின்ற 3ஆம் மாதம் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்ற போது அத்தோடு இந்த வழக்கை முடிவுக்கு கொண்டு வருவதற்கே நாங்கள் விரும்புகின்றோம் என்ற அடிப்படையிலே சொல்லப்பட்டதாக இப்போது செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. அத்தோடு எதிர்வருகின்ற 3ஆம் மாதம் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்ற அடிப்படையிலே கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றமும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. எனவே இது ஒரு இழுபறி நிலையில் இருக்கின்றது. காரணம், ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக சட்டமாதிபர் செயற்படுகின்றார் என்ற ஒரு குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டிருந்தது. ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக செயற்படுவதனால் இந்த திலீப பீரிஸ் அவர்களை ஏதோ ஒரு பக்கம் அல்லது திலீப பீரிஸ் அவர்களுடைய கையிலே இருந்த வழக்கை பறித்து இன்னும் ஒருவரிடம் விராஜ் என்ற நபரிடம் கொடுக்க போகின்றார்கள் என்றெல்லாம் செய்திகள் வெளியாகி இருந்தது. ஆனால் இப்போது அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற விதமாக இப்போது திலீப பீரிஸ் அவர்களே இந்த வழக்கு சார்ந்து முன்னிலையாகி இருக்கின்றார் என்பது மிக மிக முக்கியமான விடயம். அதோடு இந்த முதலே கைது செய்யப்பட்டிருந்தார் ரணில் விக்ரமசிங்கே. 3ஆம் மாதம் இடம்பெறுகின்ற வழக்கு விசாரணைகள் என்னவாக போகுது என்பதுதான் மிக பெரும் கேள்வியாகவும் இருக்கின்றது. அதோடு ஒவ்வொரு வழக்கு விசாரணைகளுக்கும் செல்கின்ற போது ரணில் விக்ரமசிங்கனுடைய முகத்திலே சிரிப்பு இருக்கின்றது என்றால் தன்னை காப்பாற்றி விடுவார்கள் அல்லது தன்னை கைது செய்ய முடியாது, சிறை வைக்க முடியாது என்ற எண்ணம் அவருக்கு இருக்கின்றதோ என்றும் பல எண்ணங்கள் எழ ஆரம்பித்திருக்கின்றது. இந்த ரணில் விக்ரமசிங்கே தான் கைது செய்யப்படவில்லை என்று பார்த்தால் இன்றைய தினம் ரணில் விக்ரமசிங்கனுடைய இந்த வழக்கு சார்ந்து குறிப்பாக அவருடைய ரணில் விக்ரமசிங்கனுடைய மனைவி மைத்ரி விக்ரமசிங்கனுடைய பட்டமளிப்புக்கு ரணில் விக்ரமசிங்கே சென்று வந்தது சார்ந்து வாக்குமூலம் வழங்குவதற்காக அப்போதைய ரணில் விக்ரமசிங்கே காலத்திலே ஜனாதிபதியின் செயலாளராக இருந்த சமன் ஏக்கநாயக்க இன்றைய தினம் நீதிமன்றத்திலே முன்னிலையாகி இருந்தார். ஆனால் இவர் நீதிமன்றத்திலே இவரை முன்னிலையாக சொல்லவில்லை. மாறாக சட்டமாதிபரினால் இவரை கைது செய்வதற்கு சிஐடிக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இதற்கிணங்க இவரை கைது செய்வதற்கு சிஐடி முயற்சித்துதான் இன்றைய தினம். அப்படி முயற்சிக்கின்ற போது உடனடியாக நீதிமன்றத்தை அவர் நாடி இருக்கின்றார். நீதிமன்றத்திலே அவர் சென்று சரணடைந்ததனால் நீதிமன்றத்திலே விசாரணைகள் இடம்பெற்று அவர் இப்போது எதிர்வருகின்ற 11ஆம் திகதி வரையிலே அவரை விளக்கமறியலிலே வைக்கும்படி குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதோடு அவரை கைது செய்து விட்டார்கள் தான் சொல்ல வேண்டும். எனவே அவர்களை 11ஆம் திகதி வரையிலே விளக்கமறியலிலே வைக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. ஒருவேளை சிஐடி முயற்சித்து கைது செய்திருந்தால் அவரை நீதிமன்றம் கொண்டு சென்றிருக்கும். அப்போதும் எதிர்வரும் மாதம் 11ஆம் திகதி வரையிலே விளக்கமறியலிலே வையுங்கள் என்று உத்தரவு கொடுத்திருப்பார்கள்.
அந்த கைதை தவிர்ப்பதற்காக, தன்னுடைய மானத்தை காப்பாற்றுவதற்காக நேரடியாகவே அவர் நீதிமன்றம் சென்று விட்டாராம் என்பதுதான் இப்போது தென்னிலங்கை ஊடகங்கள் வெளியிடுகின்ற தகவல்கள். எனவே இதனால் இப்போது எதிர்வருகின்ற 11ஆம் திகதி வரையிலே சமன் ஏக்கநாயக்க, அப்போது ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த காலத்திலே இந்த ஜனாதிபதி செயலாளராக இருந்த சமன் ஏக்கநாயக்க இப்போது சிறையடைக்கப்பட்டிருக்கின்றார் எதிர்வருகின்ற 11ஆம் திகதி வரையில். இதற்கு காரணம், இவரும் இதற்கு உடந்தையாக இருந்தார் அல்லது சில ஆதாரங்களை மறைத்து இது அரசமுறை பயணம்தான் என்பதை மாற்றுவதற்கு இவர் முயற்சித்தார் என்ற அடிப்படையில் தான் இவரை கைது செய்யும்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. எனவே அந்த விடயம் சார்ந்துதான் இவர் இப்போது சிறை அடைக்கப்பட்டிருக்கின்றார். மேலும் கோட்டாபய ராஜபக்ச மற்றும் முன்னாள் சட்டமா அதிபர் மொஹான் பீரிஸ் ஆகியோருக்கும் எதிராக இப்போது மிக பெரும் வழக்கு அல்லது மிக பெரும் விடயம் அல்லது அவர்களை விசாரணைக்கு அழைத்திருக்கின்றார்களாம். ஏன், எதற்காக என்று பார்க்கின்ற போது, முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அதற்கு முன்னர் மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த காலகட்டங்களிலே பாதுகாப்பு செயலாளராக இருந்தார். இந்த காலகட்டங்களிலே அரசாங்கத்தினால் கொழும்பு நகர்ப்புறங்களிலே கட்டப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகளை தங்களுக்கு இணங்கியவர்களுக்கு கொடுக்கும்படி சிபாரிசு செய்திருக்கின்றாராம் இந்த கோட்டாபய ராஜபக்ச மற்றும் இந்த மொஹான் பீரிஸ் போன்றவர்கள். எனவே இந்த சிபாரிசு செய்யப்பட்ட விடயம் அந்த நபர்களிடமிருந்து எந்த விதமான ஆதாரங்களையும் பெறவில்லை, மோசடியாகவே கொடுக்கப்பட்டிருக்கின்றது, தங்களுக்கு இணங்கியவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பது வெளிவந்திருக்கின்றது. உண்மையை சொல்ல போனால் அந்த காலத்திலே அவர்கள்தான் அரசாங்கம், அவர்கள்தான் இராணுவம், அவர்களுக்கென்று தனிப்படை இருந்தது, அவர்கள்தான் எல்லாமே என்றிருந்தது. யாரையும் கடத்துவார்கள், யாரையும் கொல்வார்கள், அது கேட்க யாருமே இல்லை என்ற ஒரு நிலை இருந்தது. காரணம், அந்த காலகட்டம் என்றால் அவர்கள் யுத்தத்தை வெற்றி பெற்று அவர்கள் கோலோச்சி இருந்த காலம், அவர்களை கேட்க யாருமே இல்லை என்பதுதான் மிக முக்கியமான விடயம். அந்த காலகட்டத்தில் தான் இந்த மோசடியையும் செய்திருக்கின்றாராம். அதாவது தங்களுக்கு இணங்கியவர்களுக்கு வீடுகளை கொடுக்கும்படி சொல்லி இருக்கின்றார்கள். இந்த விடயத்தை தேசிய வீட்டு வசதிகள் ஆணையகத்திடம் நடத்தப்பட்ட விசாரணை, அதிகாரிகளிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலே கோட்டாபய ராஜபக்ச மற்றும் இந்த மொஹான் பீரிஸ் போன்றவர்களுடைய பெயரை அவர்கள் உச்சரித்திருக்கின்றார்கள். இதற்கிணங்க இந்த வாரத்திற்குள்ளே, அது நாளையாகவும் இருக்கலாம், நாளை மறுதினமாகவும் இருக்கலாம், இந்த வாரத்திற்குள்ளே அவர்கள் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு விசாரணைக்கு அழைக்கப்பட போகின்றார்கள் இந்த இருவரும் என்ற செய்தி வெளியாகி இருக்கின்றது. அத்தோடு இந்த இருவர் மாத்திரமல்ல, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடைய மனைவியும் இப்போது விசாரணை வளையத்திற்குள்ளே வந்திருக்கின்றார். அவரை நேற்றைய தினம், குறிப்பாக நேற்று 27ஆம் திகதி நிதி குற்ற விசாரணை பிரிவிலே முன்னிலையாகும்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர் சொல்லிவிட்டார், நான் வர முடியாது, இப்போது எனக்கு தனிப்பட்ட காரணங்கள் இருக்கின்றது, இதனால் 1 வாரங்கள் அல்லது 2 வாரங்கள் அதனை பிற்போடுங்கள் என்ற அடிப்படையில் சொல்லியிருக்கின்றார். நாமல் ராஜபக்சவுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் நாமல் ராஜபக்ச தப்பிவிட்டார். அவர் இந்தியாவில் இருக்கின்றார். இந்தியாவிலிருந்து வந்தவுடன் அவர் இங்கே குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு நிதி குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு சென்றே ஆக வேண்டும். இவர்கள் இருவரும் இப்போது இந்த வளையத்திற்குள்ளே சிக்கி இருக்கின்றார்கள். மேலும் தாஜுதீன் கொலை விடயமும் இப்போது வழக்கு விசாரணை தீவிரம் பெறுவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இதற்கும் காரணம், தாஜுதீன் பயணித்த வாகனத்தின் பின்னால் ஒரு டிஃபெண்டர் ரக வாகனம் பயணித்திருக்கின்றது. இந்த வாகனமானது சிரிலிய சவிய என்று சொல்லப்படுகின்ற அறக்கட்டளைக்கு சொந்தமானதாம். அந்த வாகனத்தை செஞ்சிலுவை சங்கம், ரெட் கிராஸ் தான் அந்த சிரிலிய சவிய என்ற அறக்கட்டளைக்கு கொடுத்திருக்கின்றது. அந்த சிரிலிய சவியவை நடத்தியது மஹிந்த ராஜபக்சவுடைய மனைவி சிரந்தி ராஜபக்ச தான். எனவே இந்த சிரந்தி ராஜபக்சவிடம் கொடுக்கப்பட்ட வாகனம் எப்படி இந்த தாஜுதீன் கொல்லப்பட்ட போது அதன் பின்தொடர்ந்து சென்றது, அந்த வழக்கிலே அந்த வாகனம் மிக முக்கியமான சான்று பொருளாக கிடைத்தது என்பதுதான் இப்போது பேசுபொருளாக இருக்கின்ற போது மீண்டும் அந்த வாகன சர்ச்சை தொடர ஆரம்பித்திருக்கின்றது. எனவே இந்த விடயத்தையும் இப்போது சிஐடி விசாரணைக்கு உட்படுத்த ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதுவும் தீவிரமாக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது. இதனை மூடி மறைப்பதற்காக கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக வந்தவுடன், அதாவது இந்த தாஜுதீன் கொலை வழக்கை கைவிடும்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அப்போது இந்த விசாரணைகளை முன்னின்று நடத்தி வந்த சாணி அபயசேகர, ரவி செனிவிரத்ன போன்றவர்கள், அவர்களோடு சேர்ந்து 800 வரையிலான அதிகாரிகள் பணி மாற்றம், அதாவது பணியிடை மாற்றம் செய்யப்பட்டார். அதாவது தாங்கள் வேலை செய்த இடங்களிலிருந்து வெவ்வேறு துறைகளுக்கு மாற்றப்பட்டார்கள், வெவ்வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டார்கள். மாற்றப்பட்டு புதியவர்களை கொண்டு வந்து அதனூடாக இந்த தாஜுதீன் வழக்கை அப்படியே மூடி விடுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. இருந்தாலும் இந்த அரசாங்கம் அதனை மீண்டும் தூசி தட்டி மிக தீவிரப்படுத்துகின்றது என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். மேலும் ஒரு மிக முக்கியமான செய்தி என்று பார்க்கின்ற போது, இந்த திருகோணமலை கடற்கரை பகுதியிலே வைக்கப்பட்ட புத்தர் சிலை விவகாரம். இந்த புத்தர் சிலை கடலோர பாதுகாப்பு திணைக்களத்தினுடைய உத்தரவை மீறி வைக்கப்பட்டிருந்தது. அது சட்டத்திற்கு முரணானது என்ற அடிப்படையிலே 4 பௌத்த பிக்குகள், கசபதேவரர் உட்பட 4 பௌத்த பிக்குகள், அதனோடு 5 பொதுமக்கள் என்று எல்லோருமே கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இந்த விடயத்திலே தலைமை தாங்கி நின்றவர்கள் அவர்கள் எல்லோருமே சிறை வைக்கப்பட்டிருந்தார்கள். இன்றைய தினம் அவர்களுக்கும் வழக்கு விசாரணை.
அவர்களும் வழக்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்டு பிணையிலே விடுவிக்கப்படலாம் என்று எதிர்பார்த்த போது எதிர்வரும் 2ஆம் திகதி வரையிலே அவர்களையும் விளக்கமறியலில் வைக்கும்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இதிலே மிக முக்கியமான விடயம், இவர்களை மையமாக கொண்டுதான் இப்போது தென்னிலங்கையிலே இனவாதம் தூண்டப்பட்டு வருகின்றது. இந்த பௌத்த தேர்களை இந்த அரசாங்கம் சிறையடைத்து விட்டது என்ற அடிப்படையிலே தென்னிலங்கை பகுதிகளில் இனவாதம் தூண்டப்பட்டு வருகின்றது என்பது, மதவாதமும் தூண்டப்பட்டு வருகின்றது என்பது மிக மிக முக்கியமான விடயம். மாத்திரமல்லாமல் சரத் வீரசேகர, விமல் வீரவம்ச, உதயகமன்வல சொல்வது என்னவென்றால், இந்த புத்தர் சிலையை அகற்றியது போன்று கடற்கரையோரங்களில் இருக்கின்ற சைவ ஆலயங்கள், அதே போன்று பள்ளி வாசல்கள், கிறிஸ்தவ தேவாலயங்கள் இருந்தால் அகற்றியே ஆக வேண்டும் என்ற அடிப்படையிலான உத்தரவையும் அல்லது அந்த கோஷங்களையும் அவர்கள் எழுப்ப ஆரம்பித்திருக்கின்றார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் அரசு எப்படியான காய் நகர்த்தல்களை மேற்கொள்ளும் என்பதை. இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.